எல்லாரும் வந்து இறங்கி இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குன்னு தேங்காவில் வந்து குலதெய்வம் சொல்லிட்டீங்க, சோழிலையும் சொல்லிட்டீங்க, ஒரு கோளாறு இல்லாமல் 2 கோளாறு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, சிவன கோளாறு இருக்குறீங்க, ப்ளஸ் மேலேயும் ஒரு தீய சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த தீய சக்தி என்ன ஏது, அதாவது எப்போ ஏற்பட்டது, அது எப்படி வந்துச்சு, என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்டி சொல்லுங்கள். இப்போ நான் அருள்வாக்கில் பார்க்குறேன், தேங்காவில் வச்சு குலதெய்வத்தை வச்சு பார்த்துட்டேன், சோழியை போட்டும் பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே இருக்குது பிரச்சனை இருக்குது எல்லாம் சொல்லிட்டீங்க. கரெக்டாக வந்துட்டு எதுவும் மாறி வரல. இப்போ அருள்வாக்கில் உங்கள் ஞான திருஷ்டியில் எனக்குள்ளே இறங்கி என் மேலே இறங்கி இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வழியை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. அகஸ்தியர் ஐயா வந்து இறங்கி ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கள். மாமுண்டி ஐயா வந்து இறங்கி ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கள். கரெக்டாக தெளிவாக என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. அம்மா தாயே மகமாயி சமயபுரத்து மாரியம்மா, புனநல்லூர் மாரியம்மா அது சொல்லுங்க. ஒருத்தரை காட்டியிருக்கீங்க, அதுதானான்னு கேட்டுக்கிறேன். சரி, அது காட்டிட்டாங்க, அது உண்மையாயிட்டு, அதுலேயும் உறுதியாயிட்டு, அதை சரி பண்ணி விட்டுருவோம். இந்த பழத்தை கையில் வச்சுக்கோ, கையில் வச்சுக்க. என்ன பாரு, கொண்டா. சரி, அதை நான் என்னன்னு பார்த்துட்டேன். சில விஷயங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பிரச்சனை இருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்ட, அது என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் சொல்லி உன்னை பயமுறுத்த நான் விரும்பலை. உன்னோட பிரச்சனை தீரணும், அவ்வளோதான். அதை நான் சரி பண்ணுறேன். இப்போ அதில் ஏறு. இப்போ அதை நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டா அது சரியாயிடுமான்னு கேட்டோம். முன்னாடியா அந்த மாதிரி ஏறிங்க, அப்படியே எடுத்துக்க, முகம் தவிர எடுத்துக்க. ஐயா மாமுண்டி ஐயா மறுபடியும் வந்து இறங்கி இப்போ எல்லா பிரச்சனையும் என்கிட்ட காட்டிட்டீங்க. தேங்காவில் காட்டிட்டீங்க, கோழி போட்டு காட்டிட்டீங்க, அருள்வாக்குலையும் சொல்லிட்டீங்க. எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன். பார்த்ததெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி பயமுறுத்த நான் விரும்பலை. நான் பார்த்ததெல்லாம் சரி, அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னா வலது பக்கம் சுற்றி வாக்கு கொடுங்க ஐயா. சரியா? சரி, இப்போ நான் இதை சரி பண்ண தேவையானது உங்களை மறுபடியும் நான் பூஜையில் உட்காந்து கேட்டு
அது பிரகாரம் செஞ்சு எல்லாம் பண்ணுனா இது மொத்தமும் தீர்ந்து இவங்க நல்லபடியாக ஆகிடுவாங்க. ஒரு குறையும் இருக்காது. இது சத்தியமான வாக்குன்னா இடது பக்கம் சுற்றி வாக்கு கொடுங்கய்யா. கொடுங்கய்யா மாமண்டி. செஞ்ச சரி பண்ணால் சரியாகுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்போ இந்த பையன் வந்து வெளிநாடு போகணுன்றான். இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு போகலாமா இல்லை இப்போயே கிளம்பிடலாமா அப்புறம் செஞ்சுக்கலாமா அதை நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு போகணுன்னா வலது பக்கம் சுற்றுங்க. இல்லை இப்போயே அவன் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து செஞ்சுக்கிட்டுன்னா இடது பக்கம் சுற்றுங்க. கரெக்டாக சொல்லுங்க ஐயா. பார்த்து செஞ்சுக்கிட்டு சரி பண்ணி தான் போகணுன்னா வலது பக்கம் பார்த்துக்கிட்டியா? சரி. இவன் வந்து வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்கா? வெளிநாடு போனால் நல்லபடியாக இருப்பானா? எல்லாம் பார்த்து செஞ்சு முடிச்சுட்டு வெளிநாடு போய் நல்லா இருப்பான், ஒன்றும் குறை இருக்காது, வெளிநாடு போகலான்னா இடது பக்கம் சுற்றி வாக்கு கொடுங்கய்யா. வெளிநாடு இப்போ போகணும்னு சொல்கிறாரு. என்ன நட்சத்திரம் என்ன ராசிப்பா? தெரியாது. சரியா? வெளிநாடு போனால் நல்லா இருக்குமா? இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான், இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு இவன் போனால் நல்லா இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிநாடு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ணி தீர்த்துக்கிட்டு வெளிநாடு போனால் நல்லா இருப்பானா? போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போகலாமா வேணாமா? போகலான்னா வலது பக்கம் சுற்றுங்க, வேணாம்னா இடது பக்கம் சுற்றுங்க. கரெக்டாக வாக்கு கொடுங்க. அவங்க முயற்சி பண்ணுறாங்க. வேணான்னு வருது. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் செய்கிற தொழிலே நல்லபடியாக செஞ்சால் நல்லபடியாக இந்த பிரச்சனையால் தொழிலெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவன் செய்கிற தொழிலே நல்லபடியாக செஞ்சான்னா நல்லா இருப்பான்னா வலது பக்கம் சுற்றுங்க. அப்போது அவன் கடை தொழில் போனது, நஷ்டமானது, உடம்புல பிரச்சனை வந்தது, புள்ள குட்டி சண்டை வந்தது எல்லாமே இந்த பிரச்சனையால தான் வந்துச்சா அப்படின்னா வலது பக்கம் சுற்றுங்க. இதான் வலது பக்கம். அதனாலதான் எல்லாமே நடந்திருக்கு. இதை சரி பண்ணியாச்சுன்னா வர அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ யாகத்தை வளர்த்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அதே கடையோ அதே இடத்துலையோ இல்லை வேற இடத்துலையோ வச்சு செஞ்சா அதுலேயும் நல்லா மேற்கொண்டு நல்லபடியாக போய் தொழிலாம் பெருகி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம் வருமா அப்படின்னா வலது பக்கம் சுற்றுங்க. போதுமா? என்ன சொல்றாரு? இங்கே வெளிநாடு போக வேணாம், இதை சரி பண்ணிட்டு இங்கே இருந்து கடை கண்ணி வை, நல்லபடியா இருக்கு பொண்ணு சொல்றாரு. ஐயா அந்த பொண்ணு ஆசைக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போகுது, அதுக்கு பதில் சொல்லுங்க. கேளு. அந்த பொண்ணை பார்த்து நில்லுங்க ஐயா. திரும்புங்க ஐயா. நீ திரும்பினியாப்பா? கேளு. ஏதாவது ஒரு கேள்வி கேளு. கேட்டு வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லு. அவர் கரெக்டா அவர் சொல்ற 100க்கு 100 உண்மையா இருக்கும். ஒரு இன்ச்சு கூட மாறாது. கேளு. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. போலாமா வேணாமான்னு கேளு. ஃபாரின் போலாமா வேணாமான்னு கேளு. போலாம்னா ஒரு பக்கத்தை சொல்லு, வலதா இடதா சொல்லு. வேணாம்னா இடது பக்கம். என்ன சொல்றாரு? என்கிட்ட 2 வாட்டி என்ன சொன்னாரு? போவேண்ணாரு. பொண்ணுகிட்ட என்ன சொல்றாரு? போவேண்ணான்னு சொல்றாரு. அந்த பொண்ணை பார்த்து நில்லுங்க ஐயா. பாத்துக்க. பார்க்க சொன்னா கூட திரும்பி பாக்குறாரு. அவ்வளவு சக்தியானவர் அவரு. அதுல வந்து மந்திரம் தந்திரம் யந்திரம்லாம் கிடையாது. என்னோட மாமண்டி கருப்பு, என்னோட குலதெய்வம் எனக்காக இறங்கி வந்து நின்று பதில் சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்காக நிறைய பேருக்கு இனிமேல் நான் நல்லது செய்ய வேண்டியிருக்கு. காசு பணத்துக்காக நான் இதை செய்யல. நிறைய பேர் பிரச்சனையோட வாழ்றாங்க, அவங்களாம் சரி பண்றதுக்காக சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ போவேன்னு சொல்லிட்டாரு. ஒரே முடிவா விட்டுரு, இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரத்துல பண்ணுங்க, அதுக்கப்புறம் கடை வைங்க, நானே வந்து ஆரம்பிச்சு வைக்கிறேன், நீ வையே. வெளிநாட்டு போனாலும் போய் கொட்டிட்டு பேத்துக்குலாம் கொண்டு வந்துட முடியாது. அங்கே ஒட்டகமைக்க கூட இப்போ ஆளுக்கு எடுக்கிறது இல்லை. எந்த வேலைக்கு போனாலும் இன்னும் இருக்கிறதையும் இழந்துட்டு ரொம்ப சிரமத்துக்கு ஆயிடுவேன். நீ இதை சரி பண்ணாவே சரியாயிடுவேன். ஒரு 2 பேர் உடம்பே உருக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க. நீ சொல்லு, இதை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடுமாயான்னு கேளு. ஒரு தசை சொல்லி இந்த ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து எல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னா இவங்க இந்த பிரச்சனை அடியோட தீர்ந்து நாங்கள் நல்லா ஆகிடுவோமா, நல்லா இருப்போமா, தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா ஒரு பக்கத்தை சொல்லு. வலதான் எடுதான்னு சொல்லு. இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணா நல்லா இருக்குமா? திசை வலதான் எடுதா? வலது பக்கம். என்ன சொல்றாரு? ஏதாவது மாத்தி வாக்கு கொடுக்குறாரா இது வரைக்கும் நீ வந்ததுல இருந்து? சரி ஐயா, சந்தோஷம்னு சொன்னா கொஞ்சம் வேகமா சுத்துவாருப்பா. பேலன்ஸ் பண்ண முடியுமா? அவரை சந்தோஷப்படுத்தணும். உன்னால உட்கார முடியல இப்போ. ஆமா தானே? மேல ஏறப்போ என்னமோ பண்ணது இல்லை. அது நான் பார்த்துட்டேன் என்னன்னு. அதை நான் சைலண்டா சரி பண்ணி விட்டுறேன். உன்னைய முடுக்கடிச்சு ஆட விட்டு அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. இல்லைன்னா இப்போ உன்னை ஆட விட்டுருவேன். சரியா? இன்னையிலேருந்து உனக்கு நல்லது நடக்க போகுது. இல்லை வாய் திறந்து ஏதாவது பேசணும்னா அப்படியே பேசு. யார் வந்திருக்க என்ன ஏதுன்னு பேசு. சொல்லு. கீழே விழுந்துடாது. சாமியா யார் வந்திருக்க சொல்லு. உனக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கிட்டு போ, செய்கிறேன் சொல்லு. வந்திருக்கிறது யாரு?
பேயா பிசாசா சாமியா செத்தவனா மாண்டவனா யார் அதையாவது சொல்லு. சாமியா சாமியா என்ன பாரு, இங்க பாரு, ஏன் மூஞ்ச பாரு, பார்க்க முடியலையா? சரி பண்ணிடுற போயிடுறியா? ரைட் இறங்கிக்க, இங்க வா. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. என்ன பண்ண போற நீ? இறங்கு வா, நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். வீடியோ முடிச்சிடலாமா? உனக்கு சாட்சிக்கு வந்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டீங்க. வா இறங்குப்பா, இல்லை இறங்கு, நான் சரி பண்ணிடுறேன் உன்னைய. உனக்கு தேவையானதை கொடுத்து நான் அனுப்புறேன். வா இறங்கி நிப்பாட்டிக்கப்பா.